ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம். கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து சீரகமும் வறுபட்டு வாசம் வரணும் நமக்கு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் புளிக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.